ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வழுதுனங்காவும் ஆனியனை வச்சு எப்படி வழுதுனங்காய் தீயல் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வழுதுனங்காவும் ஆனியனையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கும். இப்போ வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே ஒரு வத்தலை 2 கிள்ளி போட்டுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் அளவு வந்துடுச்சு. இது கூட சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வழுதுனங்காயை போடுவோம். ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே அந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கணும். அந்த புளி தண்ணியை இது கூட விட்டு ரெண்டையுமே சேர்த்து எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வத்தல் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒரு தீயல் பதத்தில் வந்துடும். அப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி பதத்தில் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கட்டியாக தீயல் மாதிரி வேணும்னா நீங்கள் குறைவான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் ஏற்கனவே எல்லாம் வதக்கினால காயெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்கும். நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஓகே.